Good morning, students. I am MRK. We are going to see NCERT syllabus for 10th standard mathematics. Okay, good. Chapter 11, area related to circles. Okay, first part 1 பார்த்துருக்கோம். Question number 1 to 7 வரைக்கும். Next 8 to 14 வரைக்கும் ஒன்று பார்ப்போம். சரிங்களா சொல்கிறது? Okay, good. 11.1. Exercise 11.1. Question number 8. A horse is tied to a peg at one corner of a square shaped grass field of side 15 meter by means of at 5 meter long rope அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஸ்கொயர் ஃபீல்டில் சரியா, ஒரு ஸ்கொயர் ஃபீல்டு அப்படின்னா 4 பக்கம் சமமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு எண்டில் ஒரு கார்னரில் ரோப்புடைய நீளம் சரிங்களா, ரோப்புடைய நீளம் 5 மீட்டர். ரோப்போடைய நீளம் 5 மீட்டர், லென்த் ஆஃப் த ரோப். அது பெக்கட்டிய கார்னர் கொடுத்துருக்க, டைடு கட் பண்ணி இது கட்டியிருக்கு. இது 5 மீட்டர். ஓகேயா, ரைட். இது சைடு ஸ்கொயருடைய சைடு 15 மீட்டர். இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த கட்டியிருக்கிற இந்த ரோப்போடைய லென்த்து வரைக்கும் தான் அந்த ஹார்ஸ் கிராஸை மேயும், சாப்பிடும். எப்படி ஆர்க்கு மாதிரி வரும். அது வரைக்கும் அதுக்கு மேலே இழுத்துட்டு போக முடியாதுல்ல இந்த ரோப்பை. சரியா சொல்கிறது? அப்போ நம்ம தான் யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இது வரைக்கும் தான் அந்த ஹார்ஸ் கிராஸை சாப்பிடும். சரியா, ரைட். இப்போ நம்ம அது பார்த்தீங்கன்னா, நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்கு அப்படின்ட்டு பாரு. The area of the part of the field in which the horse can graze அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு. சரியா, அது எவ்வளோ பார்ட்டு ஃபீல்டில் சாப்பிட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். சரியா, மேய்ஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி. செகண்ட் ஒன், the increase in the grazing area இட்ஸ் த ரோப் 5 to 10 மீட்டர்னு சொல்லி அகைன் இன்க்ரீஸ் பண்ண சொல்கிறான், 5 to 10ன்னு. சரியா சொல்கிறது? ரைட். 5க்கு வேல்யூ 3.14. ரைட், ஓகே. இது 15 மீட்டர், இதுவும் 15 மீட்டர். இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, லென்த்து, ரோப் லென்த்து ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு லென்த் ஆஃப் த ரோப் 5 மீட்டருக்கு உள்ளதுக்கு நான் கணக்கு செய்ய போகிறேன். சரியா, அதே மாதிரி ஏரியாவுக்கு இது ஸ்கொயருடைய சைடு பக்கம் எவ்வளவு? ஏ 15 மீட்டர். ஓகே, குட். ஃபஸ்ட் ஒன், ஹார்ஸ் கேன் கிரேஸ் ஈக்குவல் டு θ/360. குவாட்ரண்ட் இது. θ/360 இன்ட்டு ஏரியா πr ஸ்கொயர். சரியா, ஃபார்முலா தீட்டா 90 டிகிரி அந்த கார்னரில் கட்டியிருக்கனால ரோப்பு பை 360 இன்ட்டு 3.14 இன்ட்டு ஆர் ரேடியஸ் ஆஃப் ரோப். லென்த் ஆஃப் த ரோப் தான் இதுதான் ரேடியஸ். அப்போ லென்த் ஆஃப் த ரோப் எதா மாறிடுது, ரேடியஸாக கன்வெர்ட் ஆயிரும் அந்த குவாட்ரண்ட்டுக்கு. அப்போ 5 இன்ட்டு 5 இப்போ அடித்து டிவைட் பண்ணு. 14 வரும் கீழே. அடுத்து என்ன அடிக்கலாம், மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிடுவோமா? மேலே ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணால் 78.4 5/4. இப்போ ஆன்சர் டிவைட் பண்ணோம்னா 19.625 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா அப்படின்றனால. இது ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர். இதே இதை லென்த் ஆஃப் த ரோப்பை நம்ம 10 மாற்றுறோம் அப்படின்னா
10ஆக மாற்றினோம்னா அதுக்கு தனியாக ஏரியா கிடைக்கும்ல. பொறுமையாக நிதானமாக. அப்போ அது தனியாக கண்டுபிடிச்சிக்கிறேன். ரேடியஸ் வந்து என்னடா தம்பி வரும், 10 மீட்ரு வருது. ஆனால் சைடு அதே சைடு தான். ஏ வந்து 15 தான். ரைட்டு. அதே மாதிரி ஹார் ஸ்கேன் கிரேஸ் அந்த இதுக்கு வந்து θ/360 πr². 1/4 போட்டுருவா, 90க்கு அடிச்சிட்டேன். பை 3.14 இன்ட்டு 10 இன்ட்டு 10. அப்போ 78.5 அப்படின்னு வந்துடும். அடிச்சிட்டோம்னா இதை அடிச்சிட்டோம்னா 55 வந்துடும். சரியா? அப்போ மீட்டர் ஸ்கொயர். அப்போ நம்ம எந்த டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கணும். டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இது வந்து 10 மீட்டருக்கு உள்ளதை எடுத்துக்கிட்டோம்னா கூட அப்படி வரும்ல அப்படி. அப்போ இது வந்து இப்படி வந்துடும் கிராஸ். இது வந்து இந்த பார்ட் எக்ஸ்ட்ரா 5 மீட்ரு வருதுல்ல, அதுக்கு சேர்த்தது. அப்போ மொத்தமாக 10 மீட்டருக்கு உள்ளது. சரியா? கொஞ்சம் இடம் இருக்கும். ஏன்னா 15 மீட்டரில் அது கொஞ்சம் இடம் இருக்கத்தான் செய்யும். இந்த சைடு கரெக்டாக இருக்குது, இந்த சைடு லெவல் பண்ணிக்கோ. இந்த வேணால் குறைச்சிக்கோ அப்படி. சரியா? ஏன்னா மொத்தமாக வந்து எடுத்துட்டீங்கன்னா உனக்கு இதான் மாறிடும். ரைட். அப்போ இந்த ஏரியா கேட்டிருக்கு, டிஃப்ரென்ஸ் கேட்டிருக்கு. இந்த இடைப்பட்ட ஏரியா லார்ஜர் ஏரியாவிலேருந்து ஸ்மாலர் ஏரியாவை செப்பரேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஏரியா பிக் செக்டார் மைனஸ் செகண்ட் ஒன்றுக்கு இன்க்ரீஸ் கண்டுபிடிக்கிறக்காண்டி ஏரியா ஆஃப் பிக் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ஸ்மால் செக்டார். சரி. அப்போ இது வந்து 78.5 மைனஸ் 19.625 செப்பரேட் பண்ணி மீட்டர் ஸ்கொயர் ஆன்சர் 58.875 மீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்கோ. ஃபர்ஸ்ட் ஒன் 8th சம். நெக்ஸ்ட்டு 9th sum. A brooch is made with a silver wire. A brooch is made with silver wire in the form of a circle with diameter 35 millimeter. The wire is also used in making 5 meters which divide the circle into 10 equal sectors as shown in figure. ஃபிகர் கொடுத்துருக்கு. ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி 2 கொஸ்டின் கேட்டுருக்கு. ஃபஸ்ட்டு படம் வரைஞ்சிக்கிடுவோம். சர்க்கிள் வச்சு படம் வரைஞ்சிக்கிறேன். ரைட். ஓகே, குட். இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா இதை 10 ஈக்குவல் பார்ட்ஸை செக்டாராக பிரிச்சிருக்கு. அது மாதிரி நம்ம பிரிச்சுருவோம். சரிங்களா? முதல்ல அதை பிரிச்சிட்டோம்னா தான் நம்ம கணக்கு செய்கிறதுக்கு தோதாக இருக்கும். ஃபிகர் கொடுத்துருக்கான், இருந்தாலும் நம்ம போட்டுக்கிறோம் அதை. சரியா? One, two, three, four, five, six.
கொஞ்சம் பார்த்து பொறுமையாக போட்டுக்க படம். ஈக்குவல் பார்ட்டாக வரணும்னு சொல்கிறனால 10 இது வரணும் அப்படின்றக்காண்டி செய்ய வேண்டியிருக்கு, வேற ஒன்றும் இல்லை. ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சிருக்கேன். இதுக்கு மேலே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போடுறது கொஞ்சம் ரிஸ்க் தான். ஏன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகே, குட். இந்த சர்க்கிளோட இதை ப்ரோச்சோடைய ரேடியஸ் வந்து கொடுத்துருக்கு, சாரி டயாமீட்டர் கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்குடா தம்பி? டி கொடுத்துருக்கு. டயாமீட்டர் அப்படின்றது என்ன கொடுத்துருக்கு? 35 மில்லிமீட்டர்னு கொடுத்துருக்கு. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 10 ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்கு. சரியா? ரைட். அடுத்து the wire also used making 5 meters அப்படின்னு சொல்லியிருக்கு. இதில் ரேடியஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா என்ன வந்துடும்? 35/2 வந்துடும், மில்லிமீட்டர்னு வந்துடும். ரைட், குட். அடுத்து ஃபஸ்ட்டு ஒன்று என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, டோட்டல் லென்த் ஆஃப் த சில்வர் வயர் ரிக்வயர்டு அப்படின்னு கேட்டதுக்கு தேவையான சில்வர் வயர் ரிக்வயர்டு ஒரு செக்டார் அமைக்கிறதுக்கு பார்த்துட்டு ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் அப்படின்னா இதுக்கு டிகிரி வேணும். டிகிரி ஈச் செக்டாரோட டிகிரி இருந்தால் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆங்கிள் வேணும். அப்போ ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் ஆங்கிள் கண்டுபிடிக்கணும். சரி, ஆங்கிள் ஆஃப் முதல்ல ஆங்கிள் கண்டுபிடிச்சிக்கிறோம், அப்போ தான் அதை கண்டுபிடிக்க முடியும். ரைட், ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார் ஈக்குவல் டு θ/360 ஈக்குவல் டு, சரியா சொல்கிறது? சாரி, மொத்த பார்ட் எவ்வளவு? 10 பார்ட்டு 360 டிகிரி மொத்தமாக சர்க்கிளுக்கு. அதை 10 பார்ட்டாக பிரிக்கையில் 36 டிகிரின்னு வந்துடும். இதோட டிகிரி வந்து 36. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் ஈச் செக்டார்னு தான் வரும். ஒரு செக்டாருக்கு தான் கண்டுபிடிக்கிறோம். அப்போ என்ன வந்துடும்? θ/360 இன்ட்டு πr². அப்போ புரியுதான்னு பார்த்துக்கோ. θ/360 இன்ட்டு πr², 36/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 35/2 இன்ட்டு 35/2. அப்போ மொத்தமாக அடிக்கிறோம் 7 35 5. இது ஒரு 11 அடித்தாச்சு. இது அடிச்சிட்டோம்னா கீழே 10, இது அடிச்சிட்டோம்னா 2. சரிதானா? அப்போ கீழே 4 வருது. 385 டிவைடட் பை 4 மில்லிமீட்டர் ஸ்கொயர் ஏரியா அப்படின்றனால. சரியா? அதுக்கு அடுத்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. செகண்ட் ஒன், ஃபஸ்ட் ஒன் தானா? ஃபஸ்ட் ஒன் அதுலேயே தான். லென்த் ஆஃப் த வயர், லென்த் ஆஃப் வயர், த லென்த் ஆஃப் வயர், வயருடைய நீளம், லென்த் ஆஃப் வயர் 2πr சர்க்கம்ஃபரன்ஸு ப்ளஸ் 5d. சரியா? 2πr 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 35/2 ப்ளஸ் 5 இன்ட்டு டயாமீட்டர் என்னது? 35. புரியுதா சொல்கிறது? பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ. ரைட், எல்லாம் கேன்சல் பண்ணு. 7 அடிக்கலாம், 5 வந்துடும். 2 அடித்தா 110 ப்ளஸ் 175, 175, 285. லென்த்துன்றனால மில்லிமீட்டர் தான். புரியுதான்னு பார்த்துக்கோ. மில்லிமீட்டர் தான். சரியா சொல்கிறது? அதனால் பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ, அவசரப்பட்டுறாத. இது கொஸ்டின் நம்பர் 9. டோட்டல் லென்த் ஆஃப் த சில்வர் வயர் ரிக்வயர்டு அப்படின்னு சொல்கிற ஃபஸ்ட்டு ஒன்று கண்டுபிடிச்சிட்டேன். இது ரெண்டாவது ஒன்றான்.
இது ஃபஸ்ட் ஒன்றா மாற்றி கண்டுபிடிச்சிட்டோம் போல். ரைட். செகண்ட் ஒன்று தான் ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் த ப்ரோச் அப்படின்னு கேட்டிருக்கு. ஒவ்வொரு செக்டாரோட ஏரியா மட்டும் டோட்டல் ஏரியாவில் ஒரு ஏரியாவுடைய ஒரு செக்டாருடைய ஏரியா கேட்டிருக்கு. சரியா? ரைட். கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10. கொஸ்டின் நம்பர் 10 என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. An umbrella has 8 ribs which are equally spaced அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு ஆம்பரோட மேல்புறம் இருக்குல்ல, அது வந்து பிரிச்சிருக்கா, ஈக்குவல் பார்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க. சரியா? மேலே உள்ள பார்ட்டை, அந்த பார்ட்டு எத்தனை பார்ட்டாக இருக்குது அப்படின்ட்டு பாரு. 8 பார்ட்டாக இருக்குது. எத்தனை பார்ட்டு? ஈக்குவலி 8 பார்ட்ஸ். இப்போ இது ரெண்டாக பிரிச்சிடுறோம். ஓகே, ஈக்குவல் பார்ட்டுன்னு சொன்னால கொஞ்சம் கவனமாக இது பண்ணிக்க. நடுவில் ஒரு கோடு போட்டுறேன். 4 பார்ட் ஆயிடுச்சு. ரைட். இங்கிட்டு ஒரு கோடு போட்டோம்னா 6 பார்ட் ஆயிரும். அதே மாதிரி இந்த சைடு ஒரு கோடு போட்டோம்னா 8 பார்ட் ஆயிரும். புரியுதா? அப்போ வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிள் கண்டுபிடிப்போம். ஆங்கிள் கண்டுபிடிக்கணும்ல. ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார். ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார் 360 பை எத்தனை பிரிச்சிருக்கு? 8. இப்போ 45 டிகிரி. ஒரு இது வந்து எவ்வளவு? 45 டிகிரி அப்படின்னு அர்த்தம். ஒரு இதுக்குள்ளது ஆங்கிள், செக்டாருக்குள்ளது. அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் கண்டுபிடிக்க போகிறேன். ஏரியா ஆஃப் ஈச் செக்டார் கண்டுபிடிக்கிறேன். தீட்டா பை 360 செக்டாருக்குள்ளது πr ஸ்கொயர். அப்போ 45 பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு ரேடியஸ் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பாரு. அதில் 8 ரிப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது 45 சென்டிமீட்டர் ரேடியஸ் கொடுத்துருக்குடா. கிவன் ரேடியஸ் வந்து 45 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. இது 45 சென்டிமீட்டர். இது ரேடியஸ் தான் எல்லாமே. அப்போ 45 இன்ட்டு 45. ஓகேங்களா? ரைட். எதை அடிக்க முடியும் பாரு. அடிச்சிட்டோம்னா 4 வரும். சரியா? 11. அடுத்த இடம் தம்பி பார்த்து நிதானமா. 8. இது 8 வரும். 8 அடிச்சிட்டோம்னா 2 டேபிளில் 4 2 சார் 8, 11 2 சார் 22. இப்போ 7 அடிக்க முடியாது. எல்லாங்க 28 வருது. 22,275 பை 7 4 சார் 28 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு செக்டாருக்கு உள்ளது. ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் த 2 கன்சிக்யூட்டிவ் ரிப்ஸ் ஆஃப் த அம்பர்லா. ரெண்டு இதோட கன்சிக்யூட்டிவ் இது கேட்டிருக்கான். சரியா? அப்போ ஏரியா கவர்ட், ரெண்டு இதுக்கு ஏரியா கவர் இன் ஈச் ஸ்வீப் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னு சொல்லல, ரெண்டு இதுன்னு சொல்லல, ஒரு குவாட்ரண்ட் வந்துடுது. சரியா சொல்கிறது? ஈச் ஸ்வீப் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி சொல்லலாம்? தீட்டா வந்து என்ன வருது அப்படின்ட்டு பாரு. ஓகே, அவன் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் முடிஞ்சு. சரிங்களா சொல்கிறது? ஃபைண்ட் த ஏரியா பிட்வீன் 2 கன்சிக்யூட்டிவ் ரிப்ஸ் ஆஃப் த அம்பர்லா. 45 டிகிரி வச்சு செய்யணும், மறந்துடக்கூடாது. சரிங்களா சொல்கிறது? மறந்துடாத. r = 45. ஓகே, குட். நெக்ஸ்ட்டு 11th கொஸ்டின். வாட் இஸ் கிவன், வாட் இஸ் ஃபைண்ட்? 11th கொஸ்டின். ஏ கார் ஹேஸ் 2 வைபர்ஸ். வைபர் கண்ணாடி முன்னாடி உள்ள இருக்கும்ல, அது விச் டூ நாட் ஓவர்லேப். அதாவது ஈச் வைபர் ஹேஸ் பிளேட் ஆஃப் லென்த்து 25 சென்டிமீட்டர். அந்த கிளாஸ் மாதிரி வரைஞ்சோம்னா, ஃப்ரண்ட்டில் கிளாஸ் இருக்கும்ல, அது மாதிரி வரைஞ்சோம்னா அது ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். அப்படி தானே? அது எதில் இருக்கும்? ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்கும். இப்படி இருக்கும். இதில் நம்ம ஒரு வைபர் வரைகிறோம். வைபர்னு முன்னாடி அந்த தண்ணியை இது ஸ்விப் பண்ணி விடும்ல, அது. சரியா? அது இப்படி வச்சு இப்படி போகிறோம். சாரி, நம்ம ஸ்ட்ரைட் லைன் வச்சு தான் போடணும். ஸோ
அப்படி வச்சுக்கோ. அதே மாதிரி இதுக்கு ஒன்று வச்சுக்கோ. ரைட், வச்சுட்டு அதே மாதிரி நேரம் ஒன்று. அப்படி சரியா? ரைட். இப்போ இது ரெண்டையும் இப்படி ஒரு அது சுப்பாச்சு அப்படி சேர்ந்துச்சுன்னா அப்படி இப்படி ஒரு குளோப் வந்துட்டு இப்படி போகும். சரிதானே சொல்கிறது? இப்படி வந்துட்டு இப்படி போகும். அப்படி வந்துட்டு திரும்பி போயிடும். அப்போ அது ஒரு குவாட்ரண்ட் மாதிரி கிடைக்கிது. ஆங்கிள் வந்து 115, ஆங்கிள் வந்து 115 அப்படின்னு அர்த்தம். இதோடைய வைஃபையரோட லென்த்து வந்து 25, சரியா சொல்கிறது, சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதுவும் 25 சென்டிமீட்டர் தான். அப்போ புரிஞ்சுக்கோ. நிதானமாக யோசிக்கையில் இது இந்த குவாட்ரண்ட்டோடைய ரேடியஸ் வந்து மாறிடுச்சு. வராது, ஃபைபருடைய லென்த் வந்து எதாக மாறிடுச்சு, ரேடியஸாக மாறிடுச்சு. 25 சென்டிமீட்டர்ன்றது. ஆங்கிள் வந்து 115 டிகிரி கொடுத்துட்டான். அப்போ ஏரியா கவர் இன் ஈச் ஸ்விப், ஒரு இதுக்கு சுழற்சிக்கு. அப்போ 2 இருக்கனால 2 இன்ட்டுன்னு மல்டிப்ளை பண்ணிடுமா, இன்ட்டு தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், 2 இன்ட்டு 115 பை 360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 25. ஓகே, குட். இப்போ அடிச்சிருவோம். அடிச்சிட்டோம்னா இது 180 வரும். அடுத்து அடிச்சிட்டோம்னா என்ன அடிக்கலாம், பொறுமையாக நிதானமாக அடி. 360 அடிச்சிட்டா 180 வருது. அடுத்து 11 அடிக்க முடியாது. இதை 1747 அடிச்சு அடிக்கலாமா? 7 இருக்கு, அடிக்க முடியாது. 2 டேபிள் அடித்தோம்னா 11 2 சார் அது 90, சரிதானே? 2 5 சார் 10, 3 5 சார் 15, 1 5 சார் 5, 40, 8 5 சார் 40. இப்போ மேலே வந்து 23 11 வருது, 25 வருது. கீழே 18 இன்ட்டு 7 வருது. அப்போ மல்டிப்ளை பண்ணோம்னா 1,58,125 டிவைடட் பை 126 அப்படின்னு வருது. பார்த்து நிதானமாக செஞ்சுக்கோ, சரியா? ரைட். இது ஏரியா அப்படின்றனால சென்டிமீட்டர் ஸ்கொயர். புக்கில் டிவைட் பண்ணியிருந்தா டிவைட் பண்ணி போடு. ரைட், குட். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 12. To warn ships for underwater rocks, a lighthouse spreads a red color light over a sector of an angle 80 degree at a distance வந்து என்னது, ஒரு லைட்டர்ஸுடைய கரையில் உள்ள லைட்டர்ஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஆங்கிள் மேக் பண்ணி லைட்டு வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. சரி, இதெல்லாம் சென்டரில் இருக்குன்னு வச்சுக்கோ லைட் ஹவுஸு. அது வந்து லைட்டிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுது. ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு அப்படி ரொட்டேட் ஆகும்ல, ஒரு குவாட்ரண்ட்டு மாதிரி ரொட்டேட் ஆகுது. குவாட்ரண்ட்டு மாதிரி ரொட்டேட் ஆகையில் அது ஏற்படுத்துகிற ஆங்கிள் 80 டிகிரி அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆங்கிள் எவ்வளவு, 80 டிகிரின்னு சொல்லியிருக்கான். ஆங்கிள் 80 டிகிரின்னு சொல்லியிருக்கான். ஸோ பார்த்துக்கோ, இது 80 டிகிரி ஆங்கிள். சரி, ஓகே, ரைட். ஆரிஜினில் இருக்குது, லைட் ஸ்ப்ரெட் பண்ணுது. இதனுடைய அந்த ஸ்ப்ரெட் ஆர் கலர்டுன்னு கொடுத்துருக்குல, ஆங்கிள் 80, டிஸ்டன்ஸ் வந்து 16.5
கிலோமீட்டர் அப்படின்னு அர்த்தம். அது வரைக்கும் அந்த ஒளி பரவுது. சரியா? அப்போ அது ரேடியஸாக கன்வெர்ட் ஆயிடுது. ஆங்கிள் வந்து 80 டிகிரி ஆயிடுது. அப்போ கிவன் என்ன கொடுத்துருக்கான், தீட்டா வந்து 80 டிகிரி கொடுத்துருக்கான். அப்படி யோசிக்கணும், அந்த ஸ்ப்ரெட் ஆகிற லைட்டோடைய வேவ்ஸ் போகுதுல, அது எவ்வளவு 16 கிலோமீட்டர் 16.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அது லைட்டுடைய இது கவர் ஆகுது, ஸ்ப்ரெட் ஆகுது. ஃபைண்ட் ஏரியா ஆஃப் சி ஓவர் விச் த ஷிப்ஸ் ஆர் வார்னடு. அது ஷிப்புக்கு வந்து அலாட் பண்ணுறாங்க. சரியா? அந்த ரேக்கில் இருந்து லைட்டு ஸ்ப்ரெட் ஆகி. சரி, அப்போ அது ஏரியா எவ்வளோ ஏரியாக்குள்ளே அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிறோம். ஏரியா ஆஃப் சி ஓவர் ஷிப்ஸ் ஆர் வார்னடு. சரியா? ஆர் வார்னடு. சேர்த்து எழுதியில் பார்த்துக்க. VARNED ஒரு மாதிரியாக தெரியுது, ஏ மாதிரி தெரியுது, பார்த்துக்கோ. சரி, வார்னடு ஈக்குவல் டு தீட்டா பை 360 குவாட்ரண்ட் தானே, πr² அப்படின்னு அர்த்தம். அந்த ஏரியாக்குள்ளே வராமல் வான் பண்ணணும். ராக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 80/360 இன்ட்டு 3.14 இன்ட்டு 16.5 இன்ட்டு 16.5 ஈக்குவல் டு அடிச்சிட்டோம்னா 6.28 இன்ட்டு 30.25 வருது. 189.9 கிலோமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு வருது ஏரியா, அந்த கவர் பண்ணுற ஏரியா. 2/9 3 5.5 again 5.5 3. சரியா? அப்போ 2 இன்ட்டு அது மேலே உள்ளது ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணி எழுதிட்டேன். ஆன்சர் குட். நெக்ஸ்ட்டு 13th சம். 13th சம் ஃபிகருக்கு பார்த்துக்க. ஃபிகர் 11.11 அப்படின்னு கொடுத்துருக்கான். அந்த ஃபிகரை நான் வந்து வரைஞ்சிக்கிறேன் முதல்ல. ஏன்னா வரைஞ்சா தான் நம்மளோட ஏரியா எத்தனை குவாட்ரண்ட் வருது, என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சென்டர்லேருந்து ஒரு ரேடியஸ் வரைஞ்சிக்கிறேன். அப்படி இங்கிட்ட ஒன்று, இங்கே ஒன்று. சரி, அப்போ இது ஓ, இது ஏ, இது என்னடா தம்பி பி. இது ஒரு செக்டார் மாதிரி இருக்குது. அதில் லேசாக கோடு போட்டு பிரித்தோம்னா செக்மெண்ட் ஆயிரும். இந்த இப்படி பிரித்தோம்னா நான் பிரிச்சுட்டேன். இது மாதிரி எத்தனை இருக்குது அப்படின்றதான் இங்கே கணக்கு. பாயிண்ட் வச்சுக்குருவோம். இங்கே ஒன்று வைக்கலாம், அடுத்து அதுக்கு மாதிரி இங்கே ஒன்று வைக்கலாம், அடுத்து என்ன செய்யலாம் தம்பி, இங்கே ஒன்று வைக்கலாம், அடுத்துக்கு அதுக்கு நேரே ஒன்று வச்சிடலாம்ல, இங்கே ஒன்று வச்சிடலாம். அப்போ நம்ம சேர்க்கையில் இது ரெண்டையும் சேர்க்குறோம், அடுத்து இது ரெண்டையும் சேர்க்குறோம், அடுத்து இது ரெண்டையும் சேர்க்குறோம், அடுத்து இது ரெண்டையும் சேர்க்குறோம், அடுத்து இது ரெண்டையும் சேர்த்துறோம். சேர்த்தாச்சா? அவ்வளோதான். இதை ஃபுல்லாக நான் நெக்ஸ்ட்டு மார்க் பண்ணுறேன். இதுதான் அந்த இது ஏரியா, பார்த்துக்கோ. இதில் ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பாரு. 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு, 28 சென்டிமீட்டர் கொடுத்துருக்கு. சரியா? ரைட். ஆங்கிள் வந்து
ஆங்கிள் வந்து கொடுத்துருக்கான்னு பாரு படத்தில். இல்லை நம்ம தான் கண்டுபிடிக்கணும், இல்லைனா ஆங்கிள் வந்து ஈச் செக்டாருக்கு நம்ம தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஆங்கிள் ஆஃப் ஈச் செக்டார்னு கண்டுபிடிக்கையில் தீட்டா பை 360 பை நம்பர் ஆஃப் இது எவ்வளவு 20 சாரி 6 சைடு எண் வந்து 6 6 36 60 டிகிரி. எண் வந்து சைடு இந்த இருக்குல்ல 1 2 3 4 5 6 6 ரேடியஸ் வந்து 28 சென்டிமீட்டர். இது ரெண்டும் இந்த ஃபிகர்லேருந்து எடுத்தது. சரியா, ரைட். அப்போ இதுவும் 28 சென்டிமீட்டர் தான். அப்போ தீட்டா வந்து 60 டிகிரி, தீட்டா வந்து 60 டிகிரி. அப்போ ஏரியா ஆஃப் வந்து மைனர் செக்மெண்ட்டு, சின்னது இந்த செக்மெண்ட்டு. அப்போ ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட், சரியா, ஆர்க் ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் செக்டார் மைனஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் OAB. அர்த்தம் புரியுதான்னு பார்த்துக்க. மொத்தத்தில் இருந்து மொத்தம்னா ஏரியா ஆஃப் செக்டாரில் இருந்து அந்த ட்ரையாங்கிளை கழிச்சிட்டோம்னா செக்மெண்ட் கிடைக்கும். சரியா, ரைட். அப்போ ஏரியா ஆஃப் செக்டாருக்கு வந்து தீட்டா பை 360 இன்ட்டு πr². சரி, மைனஸ் ஏரியா ஆஃப் வந்து இது வந்து 28 வருது. இது ரேடியஸ் மாறும்ல, √3/4 a² r² எழுதினாலும் சரி. 60/360 இன்ட்டு 22/7 இன்ட்டு 28 இன்ட்டு 28 மைனஸ் √3/4 28 இன்ட்டு 28. அப்போ அடித்தா 7, இதை சாரி ஆமாம் 7, இதை அடித்தா 4, இதை அடித்தா 6. சரியா, மறுபடியும் அடித்தோம்னா 3 2s are 11. வேறு எதுவும் அடிக்க முடியாது. அப்போ அப்படியே போட்டுக்க. 1000 மல்டிப்ளை பண்ணுறேன். எதை 11 4 28/3 மைனஸ் √3 இன்ட்டு 7 இன்ட்டு 28. √3க்கு வந்து வேல்யூ 1.732, √3க்கு 1.732. நம்ம 73 கூட மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 1232/3 மைனஸ் இதை ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணோம்னா 333.2 பை என்ன இருக்கும், 1 வந்துடும். கீழே 1 இல்லாதனால எல்சிஎம் 3 போட்டோம்னா மேலே உள்ளது அப்படியே வந்துடும், கீழே உள்ளது மல்டிப்ளை ஆனால் 9996ன்னு வந்துடும் பாயிண்ட்டு. பை என்ன வந்துடும் 3. சப்ராக்ட் பண்ணால் 234.4/3 சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மைனர் செக்மெண்ட்டுக்கு உள்ளது. மைனர் செக்மெண்ட்டுக்கு உள்ளது. புரியுதா? இதுலேயே அடுத்து என்ன கேட்டிருக்கு அப்படின்னா, ஃபைண்ட் த காஸ்ட் ஆஃப் மேக்கிங் த டிசைன். அந்த டிசைன் மேக் பண்ணுறதுக்கு அட் த ரேட் ஆஃப் ருபீஸ் 0.35 பெர் பைசா கொடுத்துருக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா சொல்கிறது? அப்போ இதோட நம்ம மல்டிப்ளை பண்ணால் போதும் காஸ்ட்டுக்கு. காஸ்ட்டுனா எவ்வளோ இந்த இதை மேக் பண்ணுறதுக்கு காஸ்ட்டு, இந்த ஏரியாவோட அதை மல்டிப்ளை பண்ணால் போதும். 0.35 கொடுத்துருக்கு பெர் சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரேட் இன்ட்டு ஏரியா அப்படின்னு அர்த்தம். இது வந்து நம்ம 1 டைம் கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ 6 டைம்ஸ் கண்டுபிடிச்சிக்க. டோட்டல் ஏரியா கண்டுபிடிச்சிக்கோ. இது ஒன் ஏரியா ஆஃப் மைனர் செக்மெண்ட், 1 மைனர் செக்மெண்ட் தானே இது கண்டுபிடிச்சதுன்னா, ஒரு இதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கோம். அதே மாதிரி டோட்டல் மொத்தமாக கண்டுபிடிச்சோம்னா எத்தனை இருக்கும், டோட்டல் 6 இது கண்டுபிடிக்கணும்ல. 6 இன்ட்டு 234.4/3 ஈக்குவல் டு அடிச்சிடலாம். 2 3s are 6ன்னு அடிச்சிட்டோம்னா 464.8 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதை தான் இங்கே ரேட் இன்ட்டு ஏரியான்னு மல்டிப்ளை பண்ணணும். 464.8 இன்ட்டு சாரி ரேட்டை முதல்ல போட்டுக்கிறியா. ரேட்டு வந்து 0.35 இன்ட்டு 464.8. அப்போ என்ன ஆகும் பாரு,
162.68 ருபீஸ் அப்படின்னு அர்த்தம். முன்னாடி வேணால் ருபீஸ் சிம்பிளை போட்டுக்க. அதை மேக் பண்ணுறதுக்கான காஸ்ட், டோட்டல் காஸ்ட். 14th சம். இந்த பார்ட்டுடைய எண்டுக்கு வந்துட்டோம். டிக் பண்ண சொல்லியிருக்கு. கரெக்ட் ஆன்சர் ஆஃப் த ஃபாலோயிங் ஏரியா ஆஃப் செக்டார் ஆங்கிள் பி அப்படின்ற ஆங்கிள் கொடுத்து செக்டாரை வந்து சூஸ் பண்ண சொல்லியிருக்கு. ஒன்னோடு மாதிரி அது படம் வரைஞ்சி போட்டுக்க. ரைட். அவனோட ஆங்கிள் வந்து பின்னு கொடுத்துருக்கான். சரியா, அதை பார்த்துக்கோ. ஆங்கிள் வந்து என்ன கொடுத்துட்டான், பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ரைட். ஆங்கிள் வந்து பி, ஆர் வந்து ரேடியஸ் கேபிட்டல் ஆர். ரேடியஸ் ஆர் இஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான், கேபிட்டல் ஆர் கொடுத்துருக்கான். சரியா, அப்போ தீட்டா ஈக்குவல் டு பி அப்படின்னு அர்த்தம் கிவன். அப்போ ஏரியா ஆஃப் செக்டார் அப்படின்னு எழுதுனோம்னா தீட்டா பை 360 இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர்னு எழுதணும். தீட்டாவுக்கு பதில் அங்கே என்ன இருக்குது, பி பை 360. ஆர் வந்து ஸ்மால் ஆர் வந்து எதாவது மாறிடுச்சு, கேபிட்டல் ஆராக மாறிடுச்சு. தீட்டா பை 360 இன்ட்டு கேபிட்டல் பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது, கேபிட்டல் பை ஆர் ஸ்கொயர்னு அர்த்தம். சரி, சர்க்கிள் வித் ரேடியஸ் கேபிட்டல் ஆர் இஸ் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ பொறுமையாக தம்பி இது மாதிரி ஆப்ஷன் எதுவும் இருக்கான்னு பாரு. இல்லை, ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து பி பை 180 இருக்குது, செகண்டும் பி பை 180 இருக்குது, தேர்டு பி பை 360 இருக்குது, ஆனால் 2 பை ஆர்ன்னு இருக்குது. ஆனால் ஃபோர்த்து ஒன்று டின்னு இருக்குது, பி பை 720 இருக்குது, 2 பை ஆர் ஸ்கொயர்ன்னு இருக்குது. அப்போ நான் என்ன செய்கிறேன், இதில் இந்த சம்மை லேசாக ரீகரெக்ஷன் பண்ணுறேன். ரீகரெக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வேல்யூ மாறாது. டிவைட் பண்ணி மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணியிருக்கேன், மேலேயும் கீழேயும் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். 2 பை 2. அப்போ பி பை சரியா 360 அப்படின்னா 720 அப்படின்னு அர்த்தம். சரியா சொல்கிறது. இதுக்கப்புறம் 2 பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு வருது. இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 2 பை ஆர் ஸ்கொயர், இது ரெண்டும் சேர்ந்துச்சுன்னா 720ன்னு வருது. அப்போ இது எதுக்கு உள்ள ஆப்ஷனாக இருக்குது, ஆப்ஷன் டிக்கு உள்ள ஆன்சராக இருக்குது பாருவேன். அவ்வளோதான், புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்க. ஆன்சர் கொண்டு வரக்காண்டி நான் 2 சைடு மல்டிப்ளை பண்ணியிருக்கேன் 2ஆல். அப்போ பொறுமையாக நிதானமாக செய். ஓகே, குட், தேங்க்யூ.